I am R. Srinivasan, lecturer from the Department of Mechanical Engineering. Welcome to e-learning lecture of 5th semester Mechanical Engineering for the subject of Thermal and Automobile Engineering. We already discussed some components of an IC engine. Today we are discussing some of other major components in unit number 2. First one is connecting rod. It converts reciprocating motion of the piston into rotary motion of the crankshaft. அதாவது சிலிண்டரில் உள்ள பிஸ்டனின் மேலும் கீழுமான இயக்கத்தை கொண்டு கிராங்க்ஷாஃப்டை சுழல வைப்பது இதனுடைய முக்கியமான வேலை. இந்த கனெக்டிங் ராடினுடைய ஒரு முனையை ஸ்மால் எண்டுன்னு சொல்கிறோம், மற்றொரு முனையை பிக்கர் எண்டுன்னு சொல்கிறோம். பிக்கர் எண்டு நார்மலாக ஸ்பிளிட்டு டைப்பாக இருக்குது, அதாவது ரெண்டாவது பிரித்து இணைக்கும் வகையில் இருக்குது. ஸ்மால் எண்டானது சர்ஜன் பின் மூலமாக பிஸ்டனுடனும், அதே மாதிரி பிக்கர் எண்டு கிராங்க்ஷாஃப்டனுடன் இணைக்கப்படும். கனெக்டிங் ராடானது நார்மலாக கார்பன் ஸ்டீல்ஸ், அலுமினியம் அல்லாய்ஸ் மற்றும் நிக்கல் அல்லாய்ஸ் மூலமாக தயாரிக்கப்படுகிறது. இது வழக்கமாக ஐ செக்ஷன் வடிவத்திலும் அதே மாதிரி ஹெவி த்ரஸ்ட்டை தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். இது ஒரு பிஸ்டனை கனெக்டிங் ராடு மூலமாக எப்படி இணைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அனிமேஷன். இதில் பிக் எண்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்பிளிட் டைப்பாக இருக்குது, 2 பாகமாக இருக்குது. அது கிராங்க் ஷாஃப்டோட இணைக்கலாம். இந்த கனெக்டிங் ராடுடைய ஸ்மால் எண்டு பிஸ்டனோட சர்ஜன் பின் மூலமாக சர்க்கிளிப்பை யூஸ் பண்ணி லாக் பண்ணுறோம். சர்ஜன் பின் சைடில் 2 சர்க்கிளிப்பு, பிஸ்டன் ரிங்ஸ் பார்த்திங்கன்னா 2 கம்ப்ரஷன் ரிங்கு, ஒரு ஆயில் ரிங்கு. அடுத்த காம்போனண்ட்டு crankshaft. This component is supported by minimum 2 bearings. ஜேர்னல் பேரிங்ஸ் மூலமாக சப்போர்ட் ஆகிருக்கு. 2 பேரிங் யூஸ் பண்ணுறோம். அண்டு கவுண்டர் வெயிட்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொவைடட் டு கீப் த சிஸ்டம் இன் பர்ஃபெக்ட் பேலன்ஸ். அதாவது கிராங்க்ஷாஃப்ட்டு 2 பேரிங்ஸ் மூலமாக வந்து தாங்கப்பட்டிருக்கு. ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸுக்காக கிராங்க்ஷாஃப்டில் கவுண்டர் வெயிட் இருக்குது. கிராங்க் பின்ஸு, கேம்ஷாஃப்ட் கியர், வைப்ரேஷன் டேம்பர் ஆகிய பாகங்களை வந்து கிராங்க்ஷாஃப்ட் வந்து உள்ளடக்கியிருக்கு. நார்மலாக கிராங்க்ஷாஃப்டானது கேஸ்ட் ஸ்டீல், ஃபோர்ஜ்டு ஸ்டீல் ஆகிய மெட்டீரியல்ஸ்னால் செய்யப்பட்டிருக்கு. இது ட்ராப் போர்ஜிங் அல்லது வந்து கேஸ்டிங் மெத்தடில் தயாரிக்கப்படுகிறது. கிராங்க்ஷாஃப்டினுடைய ஃப்ரண்ட் எண்டில் ஃபேன் பெல்ட் புள்ளி மற்றும் ரியர் எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் வந்து பொருத்துகிறோம். இந்த கிராங்க்ஷாஃப்டில் இருக்கக்கூடிய ட்ரில்டு பேசேஜ் மூலம் கனெக்டிங் ராடினுடைய புஷுக்கு லூப்ரிகேட்டிங் ஆயில் வந்து சப்ளை ஆகு. இது கிராங்க்ஷாஃப்ட் பற்றிய ஒரு அனிமேஷன் வீடியோ. இதில் நீங்கள் மேக்ஸிமம் இன்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். பிஸ்டன், வால்வ் மெக்கானிசம், கேம்ஷாஃப்ட்டு, ஃப்ளைவீலு, பிஸ்டன் ரெசிப்ரோகேட் ஆகக்கூடிய மோஷன், பிஸ்டனுடைய ரெசிப்ரோகேட்டிங் மோஷன் வந்து எப்படி ரோட்டரியாக கிராங்க்ஷாஃப்டில் கன்வெர்ட் ஆகுது. இந்த ரெட் மார்க்கு பிஸ்டனுடைய மோஷன் அப் அண்ட் டவுன். அது கிராங்க்ஷாஃப்டில் ரோட்டரி மோஷனாக கன்வெர்ட் ஆகுது.
இது ஃபோர்ஜ்டு ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கு. கிராங்க் ஷாஃப்டினுடைய மெட்டீரியல் ஃபோர்ஜ்டு ஸ்டீல். ஹை வியர் ரெசிஸ்டன்ஸை வந்து இருக்குது. அதேமாரி டார்ஷன் வந்து தாங்கக்கூடியது இருக்குது. அடுத்த காம்போனண்ட்டு கேம் சாஃப்ட்டு. இந்த ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். இன்னொரு வியூ, ஒரிஜினல் 3D வியூ ஆஃப் கேம் சாஃப்ட். இந்த கேம் சாஃப்டானது ஃபோஸ்டோஜனில் வால்வை வந்து ஆப்ரேட் செய்கிறதுக்கு பயன்படுகிறது. இது டைமிங் கியர் அல்லது செயின் மூலமாக கிராங்க் சாஃப்டோட இணைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு அண்ட் எக்ஸாஸ்ட் வால்வு வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, அதே சமயத்தில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் இருக்கக்கூடிய ஒரு கியர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஆப்ரேட் செய்யும். அதே மாதிரி தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸென்ட்ரிக் வந்து இந்த கேம் சாஃப்டில் இருக்குது. இந்த எக்ஸென்ட்ரிக் வந்து ஃபியூவல் பம்பை வந்து ஆப்ரேட் செய்யும். And also the camshaft runs at 1/2 the revolution of the crankshaft. ஜெனரலாக இது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஜ் ஸ்டீல் அல்லது கேஸ்ட் ஸ்டீல்னால் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஸ்லைடில் பார்க்குறது ஐசி என்ஜினில் பயன்படக்கூடிய வால்வ்ஸ். இந்த வால்வானது என்ஜினில் இருக்கக்கூடிய இன்லெட்டு மற்றும் எக்ஸாஸ்ட் பாதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன்லெட் பாதையில் உள்ள வால்வு பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பாத்தில் உள்ள வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு. இந்த இன்லெட் வால்வு வந்து ஃப்ரெஷ் சார்ஜ், அதாவது ஏர் ஃபியூவல் மிக்சர் பெட்ரோல் இன்ஜினாக இருந்தால், அதே மாதிரி டீசல் இன்ஜினாக இருந்தால் ஏர் மட்டும் உள்ளே அனுப்புறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த எக்ஸாஸ்ட் வால்வு வந்து கம்பஷன் சேம்பரில் எரிந்த வாயுக்களை வந்து வெளியேற்ற உதவுகிறது. அதாவது எக்ஸாஸ்ட் கேஸை வந்து வெளியில் அனுப்புறதுக்கு இந்த எக்ஸாஸ்ட் வால்வு யூஸ் ஆகுது. இந்த இன்லெட் வால்வு மற்றும் எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகிறது, க்ளோஸ் ஆகக்கூடிய மெக்கானிசம் வந்து கேம்சாஃப்டில் உள்ள கேம் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய வால்வு பஃபட் வால்வு. இது வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகும்போது இந்த பஃபட் வால்வு வந்து ஒரு பப்பிங் நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணு. அதனால் இந்த வால்வு வந்து நம்ம வந்து பஃபட் வால்வுன்னு சொல்கிறோம். இந்த வால்வு வந்து ஸ்டெம்மு வால்வு கைடில் மேலும் கீழும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஆகுது. இந்த கேம்சாஃப்டில் இருக்கக்கூடிய கேமை வால்வு வந்து லிஃப்ட் பண்ணக்குள்ள இன்லெட்டு அண்டு எக்ஸாஸ்ட் பாத் வந்து ஓப்பன் ஆகு, அதே சமயத்தில் க்ளோஸ் ஆகுது. இந்த இன்லெட் வால்வு நார்மலாக நிக்கல் குரோமியம் ஸ்டீல்னாலே செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வு பார்த்திங்கன்னா சிலிக்கன் குரோம் ஸ்டீல்னால் தயாரிக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு. இன்லெட் வால்வு நார்மலாக பார்த்திங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, டயாமீட்டர் பெருசாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வினுடைய டயாமீட்டர் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஏன் வந்து இன்லெட் வால்வு வந்து டயாமீட்டர் பெருசாக இருக்குது அப்படின்னா, இந்த ஃபியூவல் சப்ளை வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக இன்லெட் வால்வு கொஞ்சம் பெருசாகவும், அதே மாதிரி எக்ஸாஸ்ட் வால்வு வந்து சின்னதாகவும் இருக்குது. அதுக்கடுத்தது வால்வு மெக்கானிசம், வால்வு ஆக்சுவேட்டிங் மெக்கானிசம். இந்த ஐசி இன்ஜினில் வால்வு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு, அதே சமயத்தில் க்ளோஸ் ஆகிறதுக்கு இந்த வால்வு ஆக்சுவேட்டிங் மெக்கானிசம் வந்து யூஸ் ஆகுது. இதில் 4 டைப்ஸ் ஆஃப் வால்வு மெக்கானிசம் இருக்குது. ஒன்று வந்து சைடு வால்வு மெக்கானிசம், நம்பர் 2 ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசம், நம்பர் 3 ஓவர் ஹெட் இன்லெட் அண்ட் சைடு எக்ஸாஸ்ட் வால்வு மெக்கானிசம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டு கேம்சாஃப்ட் மெக்கானிசம்.
இப்போ இந்த ஸ்லைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம். இந்த டைப்பில் வால்வு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டினுடைய மேல் பகுதியில் இருக்குது. கேமு, டேப்பட்டு, புஷ்ராடு, ராக்கரம், வால் ஸ்ப்ரிங், வால்வு, இந்த காம்போனண்ட் எல்லாமே வந்து இதனுடைய முக்கியமான பார்ட்ஸு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது கேம் ஷாஃப்ட்டு சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. அப்போ வந்து இந்த கேம் வந்து டேப்பட்டை வந்து மேல் நோக்கி லிஃப்ட் பண்ணு. அப்போ புஷ்ராடு சேர்ந்து லிஃப்ட் ஆகுது. எகைன் இந்த புஷ்ராடு என்ன பண்ணுன்னா மேலே டாப்பில் இருக்கக்கூடிய ராக்கர் ராமுடைய ஒரு எண்டை பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி நகர்த்து, அதாவது லிஃப்ட் பண்ணு. அப்போ ராக்கர் ராமுடைய மற்றொரு எண்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு எதிராக செயல்பட்டு வால்வ் வந்து ஓப்பன் பண்ணு. இதில் கேம் வந்து செயல்படாத போது பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் வால்வ் வந்து மீண்டும் வந்து தன்னுடைய பழைய ஸ்டேஜ் வந்து ரீச் ஆகும். இது ஓவர் ஹெட் வால்வ் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட்டு கேம் ஷாஃப்ட் மெக்கானிசம். இந்த மெக்கானிசத்தில் கேம் ஷாஃப்ட் வால்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டுகளில் மேலே இருக்குது. இந்த கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது கேம் ஷாஃப்ட்டு டைமிங் செயின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கு. இந்த மெக்கானிசத்தில் ஒரு சிலிண்டருக்கு ஒரு கேம் மட்டும்தான் கேம் ஷாஃப்டில் இருக்குது. டயக்ராமில் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த கேம் ஆனது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக ராக்கர் ராமை வந்து லிஃப்ட் பண்ணு, இதோ ஒரு எண்டை வந்து லிஃப்ட் பண்ணு. அந்த ராக்கர் ராமுடைய இன்னொரு எண்டு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு எதிராக வால்வ் வந்து ஓப்பன் பண்ணு, அதே மாதிரி க்ளோஸ் பண்ணு. இதனால் ஃபியூவல் என்ட்ராக, அதே சமயத்தில் பேர்ன் கேஸஸ் பார்த்தீங்கன்னா எரிந்த வாயுக்கள் வந்து வெளியில் அனுப்பப்படும். இது ஓவர் ஹெட் கேம் ஷாஃப்ட் மெக்கானிசம். அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா சைடு வால் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா வால்வு ஃபுல்லாக சிலிண்டர் பிளாக்கினுடைய சைடில் இருக்குது. இதில் ராக்கர் ராம் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக வால்வு டேப்பட்டு லிஃப்ட் ஆக, இதனால் வால்வு ஸ்டெம்மு ஸ்ப்ரிங் ஃபோர்ஸுக்கு எதிராக வால்வு கைடில் நகர்ந்து வால்வு வந்து ஓப்பன் ஆகும், அதே சமயத்தில் க்ளோஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹெட் வால்வு மெக்கானிசம் மாதிரியே வந்து சைடில் இந்த ஃபுல் மெக்கானிசம் ஆப்ரேட் ஆகும். இந்த கேம் ஆக்ஷன் இல்லாத போது ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ்னால் ஒரிஜினல் பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வால்வ் வந்து சீட் ஆயிரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பார்க் ப்ளக்கு. இந்த டிவைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஸ்லைடில் இருக்கிறது ஸ்பார்க் ப்ளக்னுடைய செக்ஷன் வியூ. இதில் கிரவுண்ட் எலக்ட்ரோடு, சென்ட்ரல் எலக்ட்ரோடு, இன்சுலேட்டர், டெர்மினல் நட்டு ஆகிய காம்போனன்ட்ஸ் வந்து ஸ்பார்க் ப்ளக்கில் இருக்குது. இதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இக்னிஷன் சிஸ்டம் மூலமாக பவர் ஸ்டோக்கும் போது கம்பஷன் சேம்பரில் ஹை ப்ரெஷர் அண்டு டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஏர் ஃபியூவல் மிக்சரை, அதாவது காற்றும் பெட்ரோலும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய அந்த கலவையை எரியூட்டுவதற்கு ஒரு தீப்பொறியை உண்டாகக்கூடிய டிவைஸ், ஒரு ஸ்பார்க் வந்து கிரியேட் பண்ணு. இதனுடைய ஒர்க்கிங் ப்ரொசீஜரை பார்த்தீங்கன்னா இக்னிஷன் சிஸ்டம் பின்னால் படிப்போம், அப்போ வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். Another one of the major components, flywheel. The flywheel is a heavy cast iron disc. இது கிராங்க் ஷாஃப்டினுடைய ரியர் எண்டில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இதனுடைய சைஸ் வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர், அதே மாதிரி இன்ஜினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனை இதை பொறுத்து வந்து வேரி ஆகும்.
இப்போ என்ஜின்குள்ளார உருவாகக்கூடிய பவர் பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்காது. அதாவது பவர் ஸ்ட்ரோக்கின் போது பார்த்திங்கன்னா கிராங்க் ஷாஃப்டினுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி மற்ற ஸ்ட்ரோக்கில் பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து குறையும். இந்த ஃப்ளைவீல் வந்து பவர் ஸ்ட்ரோக்கும் போது என்ன செய்யும்னா சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்க. இந்த சேமிக்கப்பட்ட எனர்ஜி வந்து மற்ற ஸ்ட்ரோக்கும் போது, இந்த ஸ்ட்ரோக்ஸ் பற்றியெல்லாம் பின்னாடி பார்ப்போம், மற்ற ஸ்ட்ரோக்கும் போது டெலிவர் பண்ண. இதனுடைய மேஜர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா என்ஜின் ஸ்பீடினுடைய ஃப்ளக்சுவேஷனை குறைக்கி, அதாவது அதிகமாகிறது குறையாமல் யூனிஃபார்மாக வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி பார்த்துக்கு. அதே மாதிரி வந்து எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணக்கூடியது, ஆற்றலை வந்து சேமிக்கக்கூடியது. இந்த ஃப்ளைவீல் இருக்கக்கூடிய ரிங் கியர் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் மோட்டரோட இணைஞ்சு என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளைவீல் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஃபியூவல் இன்ஜெக்டார். இந்த காம்போனண்ட்டு டீசல் இன்ஜினில் மட்டும்தான் இருக்குது ஃபியூவல் இன்ஜெக்டார். இப்போது பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் ப்ளக் மட்டும் இருக்குது, அதே மாதிரி டீசல் இன்ஜினில் ஃபியூவல் இன்ஜெக்டார் மட்டும்தான் இருக்குது. இது பவர் ஸ்ட்ரோக்கும் போது ஃபியூவலை சிறு சிறு திவலைகளாக ட்ராப்லெட்ஸாக கம்பஷன் சேம்பருக்குள்ளார தெளிக்கக்கூடியது, ஸ்ப்ரே பண்ண. இதனால் ஃபியூவல் வந்து காற்றோடு தரவாக மிக்ஸ் ஆகும், ஏரோட மிக்ஸ் ஆகும். இதை வந்து ஆட்டோமைசேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். இது ஆட்டோமைசேஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷரில் ஃபியூவலை ஒரு ஸ்மால் ஆரிஃபைஸ் மூலமாக செலுத்தி பவுடர் ஃபார்மில் அந்த ஃபியூவலை மாற்றக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து ஆட்டோமைசேஷன்னு சொல்கிறோம். another one of the component nozzle. இது லிக்விட் ஃபியூலை வந்து ஸ்ப்ரே பண்ண பயன்படக்கூடிய இன்ஜெக்டாருடைய இணைந்த பாகம். இதனுடைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டோமைசேஷன், ரெண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபியூவல், நம்பர் 3 நான் இன்பிஞ்ச்மெண்ட் ஆன் த வால்ஸ், நம்பர் 4 வந்து நோ ட்ரிபிளிங். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸை வந்து இந்த நாசில் வந்து இன்ஜெக்டாரில் செய்யும். இதனுடைய டைப்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹோல் நாசில், மல்டி ஹோல் நாசில், பின்டில் நாசில், பின்டாக்ஸ் டைப்னு 4 டைப்ஸாக வந்து பிரிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குறது இன்டர்னல் கம்பஷன் என்ஜினுடைய ஆல் காம்போனன்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா பாகத்தினுடைய உள்ளடக்கிய ஒரு அனிமேஷன் டயக்ராம். இது ஒரு 4 சிலிண்டர் என்ஜினு. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா கேம்சாஃப்ட் இருக்குது, அந்த 2 எண்டில் பேரிங் மூலமாக சப்போர்ட் ஆகிருக்கு. இதில் இன்டேக்கு, கம்ப்ரஷன், கம்பஷன், எக்ஸாஸ்ட் அந்த 4 ஸ்ட்ரோக் வந்து இருக்குது. இந்த கேம்சாஃப்டில் இன்டேக் போது பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கு, எக்ஸாஸ்ட் வால்வு க்ளோஸ் ஆகிருக்கு. கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா போத் வால்வ் ஆர் க்ளோஸ்டு, இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வ் 2 வால்வு க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்தது கம்பஷன் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ட்ரோக், இதுலேயும் வந்து போத் வால்வ் ஆர் க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்குது. ஃபைனல் ஒன் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இதில் பார்த்தீங்கன்னா இன்லெட் வால்வு க்ளோஸ் ஆகிருக்கு, எக்ஸாஸ்ட் வால்வ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த கம்பஷன் சேம்பரில் எரிக்கப்பட்ட எக்ஸாஸ்ட் கேஸஸ் எல்லாமே வெளியே அனுப்புறதுக்காக எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கும் போது எக்ஸாஸ்ட் வால்வ் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ இந்த வால்வு ஃபுல்லாக வந்து ஆப்ரேட் ஆகிறது மேலே இருக்கக்கூடிய அந்த கேம்சாஃப்ட் தான். அதுக்கடுத்து ஃபைனலாக கீழே பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட் இருக்குது. இதனுடைய ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைவீல் அட்டாச் பண்ணியிருக்கு, இன்னொரு எண்டு வந்து டைமிங் செயின் மூலமாக கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகிறதுக்காக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஸ்டன், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் ஒவ்வொரு பிஸ்டன் இருக்குது.
அப்புறம் கனெக்டிங் ராடுனுடைய அந்த ஸ்மால் எண்டை பார்த்தீங்கன்னா பிஸ்டனோட கனெக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி பிக் எண்டு கிராங்க் ஷாஃப்டோட கனெக்ட் ஆகிருக்கு. இது ஓவரால் வியூ ஃபார் த ஐசி இன்ஜின் காம்போனன்ட்ஸ். இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஃபர்தர் யூனிட்ஸில் நம்ம பார்ப்போம். Thank you for patience of watching this class, and a lot of videos are available in the YouTube channel. You are searching and watching that videos. If you are having any doubts, comments in the chat box. Okay, thank you students.